Okay, so we go to that cut around. Sorry, சுத்தி வந்தீங்க round. இதுதான் நம்ம இந்த கேம்க்கான முக்கியமான ஒரு எலிமெண்ட் திஸ் கட்டை. இந்த கட்டையை வச்சு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம மணி ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. டி குனிஞ்சபடியே 3 சுத்து. சாரி 10 சுத்து. இப்பறா கையில வந்துச்சு. 10 ரவுண்ட் சுத்தணுமா. கட்டையை இப்படி வச்சிட்டு சென்டர் பொசிஷன்ல கட்டையை ஹோல்ட் பண்ணிட்டு. இந்த இடத்துல நேரா எங்கேயும் ஸ்டெக் ஆகாம இந்த சேர்ல இடிக்காம இப்படி போயிட்டு ரிட்டர்ன் அதே மாதிரி இங்க வந்துடணும். ப்ரோ இந்த கேம் ஹரி குடுங்கடா. ஹரி பண்ணுவான் பாரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். குடுறோனே அவன் படுத்துறான். எங்க வருவாங்க? வரணும். அதான் கேம். ஆமா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. அவர் டேர் பண்றாரு ப்ரோ. எங்க சபரி ப்ரோ எதுக்கும் துணிந்தவர், எதையும் சாதிப்பவர், எதையும் பண்ணக்கூடியவர். அள்ளிபட. இப்போ எங்க அண்ணன் கிர் டிஜே சார் சாங் பிளேயிங். வாந்தி வருதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா பூந்த அப்படி வளைஞ்சிருக்கா. ஓகே போயிடலாம். நீங்க மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்படி இருந்துட்டு இப்படி நெளிய கூடாது. இப்படியே தான் சுத்தணும். சரியா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கியூட்டான சிரிப்புனா யாருக்கு தெரியுமா? கியூட்டான மறுப்புனா யாருக்கு தெரியுமா? அழகுல மயங்க வைக்கிறது யார் தெரியுமா? நின்னு பேசினா அவர் மட்டும் தான் பாப்பாரு. வேற யாரும் இல்ல. ஒன் அண்ட் ஒன்லி அடங்கொய்யார மச்சான் உங்களால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்குன்னு இல்ல, கிளம்பி வந்துடணும். வா வரணும். இங்க பாரு, நைட்டு கடவுள் தந்தை வாங்கி தராங்களாமா. அம்மா இங்க வா. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? காட்ஃபாதர் ஆஃப் ஒண்டிக்கட்ட சேனல் இஸ் ஹியர். இந்த ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே போயலாமா ப்ரோ? ட்ரெயின் ஆயிட்டீங்களா? சரியா? டீச்சர் சார் ப்ளீஸ். அதே சைடு போடுவோம். அதுக்கு இல்ல நல்ல பாட்டா போடுவாரு. நல்ல நல்லா ரொமான்ஸ் பண்ணுவீங்க. பசங்களோடயும் இப்படி பண்ணீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சாரி ப்ரோ மன்னிச்சுக்கங்க. நான் ஒரு அப்பாலஜி லெட்டர் கூட எழுதி தந்தறேன். அடுத்தால் போயிரலாம். ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாடா. வாடா போங்கடா. ராமன் வர அடுத்து ப்ரோ யாருக்கும் இந்த கேம் விளையாட தெரிய மாட்டேங்குது ப்ரோ. நீங்க காமிச்சீங்கன்னா அவ்வளவுதான். கமான் டைகர். ஏய் அண்ணனுக்கு ஒரு சாங் போடே. யோ அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? ஐயா இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஐயா இங்க பாருங்க. அங்க பாக்குறது கட்டையை பார்த்தானே போயிடுறது புத்தி. நம்ம அருவாளை சும்மா காச்சுக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. உண்மையாலுமே கட்டை எடுத்து மண்டையில போட்டு அவருக்கு ஒரு டேர் இருக்குது. என்னப்பா நானாவது 10 ரவுண்ட் நின்னேன்டா. நீ 10 ரவுண்ட் கூட வரலடா. சபரி பெருத்த அவமானம் ப்ரோ. அடுத்து நிவாஸ் ப்ரோ பண்ணுவாரு. நிவாஸ் இல்ல ப்ரோ. இல்ல கௌசிக் நவாஸ். ஒரு நிமிஷம். அடுத்து வந்து இங்க மாறன் பண்ணுவாரு. மாறன் வாங்க மாறன். இல்ல ஒரே மணிமாறன் கூப்பிடுறோம். ஒரே சொல்லுங்க. அந்த மாதிரி எத்து இங்க உட்கார முடியுமா? யாராலையாச்சு சத்தியமா முடியாது. சான்ஸே இல்ல. மணிமாறன் ப்ரோ நீங்க தான் இந்த ஸ்டேஜுக்கு தேவை. மணிமாறன் நீங்களா? சாரி ப்ரோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ப்ரோ. 3 2 1 ப்ரோ பசங்களும் பாக்குறது அவர்கிட்ட. ஹரி ப்ரோ ஓகே தானே? நோ இஷ்யூஸ் தானே? ஏய் அடுத்து நீ தான். ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் சொல்லியிருக்கேன். கூப்பிடுங்க. ஐயோ வேணாம்.
கூப்பிடுங்க மயிலு. ஓகே வெல்கம் அஜீஸ். ஓகே சிகரம் ஆமா ஒண்டிக்கட்டையின் தகரம் போங்க மயில் அஜீஸ் வாங்க ஓடிடுவோமா? அப்படியே லாக் பண்ணுங்க கட்டைய கையில தாங்க. டிஜே நச்சுன்னு ஒரு சாங் போடுங்க மயிலுக்கு. ரொம்ப குடியார மாதிரி காலை பொழந்துக்கிட்டு கிடக்கு. CEO. ஓகே சிஇஓனா யாரு தெரியல. நான் அவர் இர்ஷாத் ப்ரோ. இல்ல சும்மா விட்டாங்க போய் கூட்டம் தான் இல்ல பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் அவ்வளவுதான். நாய் ஒரு பக்கம் இருக்கு சார். அந்த மாதிரி பையன் சரி ஓகே பாட்டு போடுறான். சாங் ப்ளீஸ் நல்ல சாங்கா போடுங்க. ஸ்டைலிஷ் தமிழிச்சி சாங் போடுங்க. என்ன ஸ்டைலிஷ் தான். ஓகே சாரி. நான் கேட்டது வேற, அவங்க தந்தது வேற. ஒரு வீர தமிழச்சிங்கிற ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போச்சு அவங்களே வருவாங்க. ஆதிசியக்கா இந்த கேமை கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த கேமை சூப்பரா எங்களுக்காக ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. ஃபைனலி இந்த கேமோட ஃபவுண்டர் திஸ். சுத்தி வந்தீங்க கேமோட ஃபவுண்டர் ஆதிசி அந்த ஸ்டேஜ். ஓகே போயிடலாமா? ஆதிசி அக்காக்காக நறுக்கு நீட்டா ஒரு சாங் டிஜே ரெடி பண்ணிடுங்க. சூப்பர். நீங்க வந்து once again you proved இந்த கேம் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சூப்பரா விளையாண்டு. இதெல்லாம் பாக்கும்போது சபரி நினைச்சா கொஞ்சம் வேதனையா இருக்கு. சபரி நினைச்சா வேதனையா இருக்கு. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் யாப்பா. ஆமா. இதுக்கு சபரி மறுபடியும் ஒரு ரவுண்ட் போவா. அருமையான அற்புதமான தரமான சூப்பரான கௌசிக் ப்ரோ தான் வர போறாரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. வாய்ப்பு இல்ல ப்ரோ வந்துதான் ஆகணும். அந்த கட்டை எடுக்குறீங்க, நிறுத்துறீங்க, சுத்துறீங்க, கிளம்புறீங்க. அவ்வளவுதான். முடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. டிஜே சாங் ரெடியா? சப்போர்ட் வரோம் வாங்க. மாஸ் ப்ரோ, அமேசிங் ப்ரோ சொல்லுங்க இப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? 10 ரவுண்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இந்தாங்க உங்க ஒப்பீனியன் எங்களுக்காக. எப்படி இந்த நீதான் ஃபர்ஸ்ட் கத்துங்க ப்ரோ இந்த கேமை கண்டுபிடிச்சது ஆதிஸ்ரீ அக்கா, அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். இந்த கேம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? கேமே கிடைக்கலையா? எங்க போய் அந்த புள்ள சாப்பிட்டு போறேன். சாப்பிட்டு சொல்லுங்க. லேடிஸ் ஸ்டார் வந்து இப்ப நமக்காக பர்ஃபார்ம் பண்ண போறாரு. சட்டை கழட்டலையா? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எப்படி இந்த கேம் கண்டுபிடிச்சு ஆதிக்காக என்ன சொல்றீங்க? வாழ்த்துக்கள் அதிசி, மேலும் போவீங்க இன்னும். தேங்க்யூ. இல்ல அவன் ரொம்ப பெருமையா இருக்கான்.
பொய்யெல்லாம் பேசாதடா. பாத்தீங்கன்னா அடுத்து இங்க திவ்யா அதை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுவாங்க கேம். இல்ல ட்ரையல் பார்க்கலாம் வாங்க. இல்ல வாங்க, சும்மா ட்ரையல் தான், வாங்க வச்சுட்டு வாங்க. சரி எவ்வளவு முடியாதோ சுத்துங்க வாங்க. விழுந்துடாத. வேணாம் தம்பி, பாட்டு நிறுத்துங்க. தம்பி பாட்டு நிறுத்துங்க. நின்று தம்பி பாடி ஆயிடுச்சு, பாட்டு நிறுத்துங்க. நில்லு. இந்த தருணத்துல நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? தருணத்துல நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? தருணத்துல விஜய் கிஷோருக்கு நன்றி சொல்ல. நான் தான் அந்த பாட்டு நிப்பாட்டு உங்களை காப்பாற்றுவேன். ரொம்ப நன்றி. நான் எதுவும் பண்ணணுமா? ஆங்கரிங் பண்ணுங்க. ரொம்ப நேரமா அதான் பண்ண வரல. வெல்கம் பேக் ஒண்டிக்கட்ட குடும்ப குடும்பங்கள் 2026 சிறப்பான இப்ப நிகழ்ச்சியான எண்டுக்கு வர போறது இல்லை. இப்பதான் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம டைட்டில் ஸ்பான்சர் அனௌன்ஸ் பண்ண போறாரு நம்ம கிஷோர் ப்ரோ. ஸ்பான்சர் இல்ல, நாம இல்ல ஸ்பான்சர் கிடையாது. ஸ்பான்சர் ஈவென்ட்டே கிடையாது. சோ திஸ் இஸ் டைம் டு ரெகக்னைஸ் அவர் ஸ்பான்சர். நம்ம ஈவென்ட்டோட டைட்டில் ஸ்பான்சர் அப்படி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம தாமிரபரணி ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வைணவி காடஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கட் பண்றாங்க. அண்ட் விநாயகா மார்க்கெட்டிங். கோ ஸ்பான்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா DAI, கேட்சி, TGM த கிராண்ட் மொபைல்ஸ். அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டிஸ்னி ஸ்டுடியோ, டார்க் அண்ட் ஸ்ட்ரீட், ஹஜி, AJ கார்மெண்ட்ஸ் அண்ட் கோகோ எம்பையர். தேங்க்யூ. ஒரு நாள் அவன் இன்னும் பெருசா வருவான். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது இந்த டீம் தான். சினிமாக்கு நான் போவேன், அலோவ் பண்ணணும். ஷூட்டிங் போவேன், அலோவ் பண்ணணும். இதெல்லாம் ஓகேனா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிதான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நாளாக யோசிச்சு நான் இப்படி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கூட என்னால் முடியல. நான் வீட்டில் சொல்லியிருந்தேன்.